பெட்ரோலிய இறக்குமதி $100 மில்லியன் இருந்து 500, 600, 700, 800 மில்லியன் எல்லாம் போயிருக்கு. இதற்கான காரணம் நாங்கள் உலக சந்தையிலிருந்து எங்கேயோ ஒரு மோசமான விலை இருக்கிற இடத்துலேருந்து இறக்குமதி செய்கிறோம். இங்கே சப்புகஸ்கந்துன்ட்டு நாங்கள் அதாவது மசகு எண்ணெய் க்ரூட் ஆயில் எடுத்து நாங்களே சுத்திகரித்து எல்லாத்தையும் பிரித்து பிரித்து எடுக்கல எங்களுக்கு வர்ற விலை பெறுமதி மிகவும் குறைவாக இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்டா சர்வதேச சில நாடுகள்கிட்ட செய்து கொண்ட ஒப்பந்தங்களால் அவர்கள் சுத்திகரித்து தாரதை வாங்குகிறோம். அது மிக அதிக அளவாக அதுக்கு விலை கொடுக்க வேண்டி இருக்குது. இன்றைக்கு இப்போ கடைசியாக சொல்லப்பட்ட விடயம் என்னென்னா ரூ. 700 அளவில் இருக்கக்கூடிய பெட்ரோலை நாங்கள் $400 கொடுத்துட்ருக்கிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு என்னென்னா நீங்கள் டீசலை நாங்கள் 400 இது வந்து எப்படி ஐஓசியும் ஸ்னோபேக்கும் வந்து இது எப்படி கொடுக்குது? அவங்க நட்டத்தில் இயங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. தனியார் நிறுவனம் நட்டத்தில் இயங்கவே மாட்டாங்க. ஆனால் இவங்க எப்படி இதை மானிய விலையில் கொடுக்குறாங்க? அப்போ இவங்க வாங்குகிற இடம் வந்து மோசமான ஒரு இடமா? இவங்க சந்தை பெறுமதியை விட மிக அதிக அளவில் நாங்கள் கல்குலேட் பண்ணி பார்த்தா கூட ஒரு 200, 300 ரூபா தான் பெறுது. அதை விட ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி எல்லாம் போட்டு பார்த்தாலும் $400 தாண்டுதில்லை. $700 செலவாகுது என்றால் எந்த இடத்துலையும் இவங்க வாங்குறாங்க என்ற விஷயத்தை வெளிப்படுத்தணும்னு நான் நேரடியாக அவங்களுக்கு ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறோம்.